Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி கிடைக்கும். சரியா? அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே உங்களுக்கு வராது. சரியா? உங்களுக்கு 10ஆம் தேதி தான் உங்களுக்கு உரிய ஆன்சர் வந்து 10ஆம் தேதி தான் தெரியும். சரியா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலேஜ் போக போகிறோம். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க நம்ம டிஎஃப்சி சென்டர் போக போகிறோம். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது இங்கே பாருங்கள், நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் எந்த பிரான்ச் வந்து அலாட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் சீட் அலாட்டட் கேட்டகரி எந்த கேட்டகரியில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே தெளிவாக இந்த இடத்துல என்னன்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் ஏதாவது ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது தி கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் தி பிரின்சிபல் ஆஃப் த அபோவ் அலாட்டட் காலேஜ் பை சரண்டிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த ஃபீஸை எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12/8/2024 நீங்கள் போய் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டாவில் எடுத்த ஸ்டூடெண்ட்டோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். சரியா? இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேட்டுக்கு வந்து கொடுத்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சரியா? ஓகே, அப்போ என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சார் நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? அதையும் தெளிவாகவே கொடுத்துருக்கேன். என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. முக்கியமாக இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு எத்தனை காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோ காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரோட பிரிண்ட் அவுட். சரியா? அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக வேணும், ஒரிஜினல் மார்க் ஷீட்டு. ஏன்னா இப்போ 11th 12th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னமும் நீங்கள் வாங்கியிருக்க பாருங்க, 12th மார்க் ஷீட் வந்து கொடுக்குற டேட் வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்கள் கையில் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டுக்கு பாருங்கள், ஹெச்எம் சீல் வச்சு சைன் போட்டிருப்பாங்க, அந்த மார்க் ஷீட்டே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போ கொண்டு போய் சப்மிட் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அவசியமானது, அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். சரியா? மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஈவினிங் நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் உங்களுக்காக. சரியா? அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ரெடி பண்ணணும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரியா? இந்த பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய அதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கலாம். சரியா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பழைய சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு, அதாவது நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெர்மனன்ட் கார்டு ஆர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபார்மெட் டிஜிட்டலி சைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது பெர்மனன்ட் கார்டு வந்து யார் ஒரு அட்டை மாதிரி இருக்கும். சரியா? அட்டை மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போ வந்து பிசி எம்பிசி, சரியா, இல்லை வந்து பிசிஎம் இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த அட்டை மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். ஏன்னா அதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டை கேட்பாங்க. அதனால் இப்போயே நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து மாற்றணும், இதை வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். அதாவது உங்களோட நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதில் வந்து கியூஆர் கோடு இருக்கான்னு பாருங்கள். கியூஆர் கோடு இருக்கிற மாதிரி நீங்கள் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை மாற்றணும். ஏன்னா பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அந்த கியூஆர் கோடெலாம் இருக்காது, சும்மா அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. அதை இப்போயே நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வேணும். அதை மறந்துடாதீங்க. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வேணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 18 வயசு ஆனால் தான் நீங்கள் இண்டிவிஜுவலாக அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ண முடியும். சரியா? இந்நேரம் உங்களுக்கு 18 வயசு ஆகிருக்கலாம், மேபி கம்ப்ளீட் ஆகிருக்கலாம். ஏன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும், உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மா கூடயோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் எடுத்துவிட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு மாறுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து ஏறும், அதை பார்த்துங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லாத்துக்கும் தேவையில்லை. அதாவது யாருக்கு தேவை அப்படின்னா ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் ஸ்டடிட் இன் தமிழ்நாடு ஃபார் தி லாஸ்ட் 5 years ஆர் எனி ஆஃப், அதாவது 8th 11th 10th இந்த மாதிரி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா படிக்கலை
சரியா? அந்த அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் என்னாச்சு பார்த்தா நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும். மற்றபடி யாருக்கும் தேவையில்ல. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், சரியா? இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு உரிய ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், சரியா? இதெல்லாம் என்ன அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் போதும்னு சொல்லி டைம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும், சரியா? அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் ரிவ்யூ சர்டிஃபிகேட், சரியா? இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார், அதாவது நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து யாருக்கு வேணும் அப்படின்னா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ கன்வெர்டட் கிறிஸ்டின், சரியா? கன்வெர்டட் கிறிஸ்டின்னா எல்லா கன்வெர்டட் கிறிஸ்டினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் ஆகாது. அதாவது உங்கள் கம்யூனிட்டி கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசின்னு போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, சரியா? அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும், சரியா? அதாவது எஸ்சியிலேருந்து நீங்கள் வந்து கன்வெர்டட் கிறிஸ்டினாக மாறிக்கணும். உங்களோட கேஸ்ட் வந்து எஸ்சியாக இருக்கணும். எஸ்சியிலேருந்து நீங்கள் கன்வெர்ட்டடாக மாறிந்தீங்க அப்படின்னா கன்வெர்டட் கிறிஸ்டினில் நீங்கள் வருவீங்க, உங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் 4 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சரியா? இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் சரியா, எப்பயுமே வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரு தடவை என்னாச்சு பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணி வச்சுங்க. உங்கள் மெயிலில் சேவ் பண்ணி வச்சுங்க. இல்லை மொபைலில் அடோப் ஸ்கேனர் இருக்கும், சரியா? நீங்கள் வந்து கடையில் போய் கூட ஸ்கேன் பண்ணணும் அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அப்படியே உங்கள் அதாவது உங்கள் மொபைல்லே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஆப் இருக்கும், சரியா? அந்த ஆப்பில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் காலேஜுக்கு நீங்கள் ஹாஸ்டல் போயிடுவீங்க. ஹாஸ்டல் போயிட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பா, இந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பசங்க, சின்ன பசங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க, சரியா? அப்போ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றிட்டு ஒன்று மெயில் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா மொபைலில் சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் பின்னாடி நாட்களில் உதவும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் வந்து நமக்கு அதிகமான இடத்துல நமக்கு உதவும், சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து விட்டுறக்கூடாது. இந்த ஆர்டரை வந்து நீங்கள் தயவு செய்து, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஆர்டரை திரும்ப நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம எடுக்க முடியாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க, சரியா? அதனால் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணும்போதும் சரி, இல்லை மற்ற விஷயங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை என்னாச்சு போது உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த டைம் நீங்கள் எங்கேயுமே போய் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? அதனால் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. எப்படி ஒரு 5-6 காப்பியாவது நினச்சி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.